வணக்கம். புதிய செய்திகளுக்காக மாலா நாகராஜ். தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களில் அதிக வளர்ச்சி திட்டங்களை தமது தலைமையிலான அரசுதான் செயல்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ள மகாத்மா காந்தியின் கொள்கைகள் ஏற்றவையாக உள்ளன. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு நிதி அளிப்பது மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுக்க பல்துறை கண்காணிப்பு குழு அமைப்பு. வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. வன்முறை பதிவுகளை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை தவிர்க்காவிட்டால் வலைதள நிர்வாகிகள் மீது நடவடிக்கை. ஆஸ்திரேலியாவில் புதிய சட்டம். சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா தென்கொரியா மோதல். விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களில் அதிக வளர்ச்சி திட்டங்களை தமது தலைமையிலான அரசுதான் செயல்படுத்தியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று வடகிழக்கு மாநிலங்களில் தமது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இன்று காலை பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், நாடு சுதந்திரம் அடைந்த 70 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த அரசுதான் அருணாச்சல பிரதேச மாநிலத்திற்கு ரயில் சேவையை செயல்படுத்தியுள்ளது என்றார். நாட்டின் வெற்றியை அனைவரும் கொண்டாடுவது வழக்கம் என்றும், ஆனால் சிலர் நாட்டின் வளர்ச்சியையும் வெற்றியையும் பார்த்து வெறுப்படைவதாகவும் பிரதமர் கூறினார். தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். வடகிழக்கு மாநில மக்களின் விருப்பங்களுக்கு அரசு மதிப்பளிப்பதாகவும் அவற்றை செயல்படுத்த பிஜேபி உறுதி பூண்டுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். सर्जिकल स्ट्राइक के समय ये खुद देखा है, जब भारत ने आतंकियों को घर में घुस करके मारा तो इनका क्या रवैया रहा, ये भी आपने देखा है. जब हमारे वैज्ञानिक दुनिया को हैरान कर देते हैं तो भी ये उसका मजाक उड़ाने के बहाने खोज लेते हैं. साथियों, जिस बात पर देश गर्व करता है उसी बात पर इन लोगों को दुख होता है. दुनिया में भारत का डंका बजता है तो ये तिलमिला जाते हैं. ये वही भाषा बोलते हैं जो आतंकवादियों के आका बोलते हैं. இதையடுத்து அசாம் மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். தேஜ்பூரில் நடைபெறும் பிரச்சார பேரணியிலும் அவர் பங்கேற்கிறார். அசாம் மாநிலத்தில் ஏப்ரல் 11, 18, 23 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 21ஆம் நூற்றாண்டில் உலகம் சவால்களை எதிர்கொள்ள மகாத்மா காந்தியின் கொள்கைகள் ஏற்றவையாக உள்ளன என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பொலிவியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அங்குள்ள கேப்ரியேல் ரெனா மொரினோ பல்கலைக்கழகத்தில் உரையாற்றினார். தற்போது உலகில் ஏற்பட்டுள்ள சவால்களை மகாத்மா காந்தி முன்கூட்டியே சிந்தித்து அவற்றுக்கான தீர்வுகளை தெரிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கான ஐநாவின் கொள்கைகள் காந்திய தத்துவத்தின் அடிப்படையிலானவை என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அவரது பயணத்தின் போது இந்தியா பொலிவியா இடையே 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. கலாச்சாரம், தூதர்களுக்கு விசா ரத்து நடைமுறை, கல்வித்துறையில் பரிமாற்றங்கள், சுரங்கம், விண்வெளி, பாரம்பரிய மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக நேற்று சாண்டா குரூஸில் குடியரசுத் தலைவருக்கு அந்நாட்டு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொலிவியா அதிபரை குடியரசுத் தலைவர் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார்.
செயற்கைக்கோள்களை இடைமறித்து அழிக்கும் ஏவுகணையை இந்தியா சோதனை செய்திருப்பதை அடுத்து விண்வெளியில் அதன் கழிவுப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. செயற்கைக்கோள்களை இடைமறித்து அழிக்கும் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி புதன்கிழமை அறிவித்தார். இந்நிலையில் விண்வெளியில் கழிவுப் பொருட்களை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தாழ்வான உயரத்தில் இருக்கும் சுற்றுப்பாதையில் இந்த சோதனையை இந்தியா மேற்கொண்டதாகவும் இந்தியாவின் இச்சோதனையை அமெரிக்கா ஆராய்ந்து வருவதாகவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் சோதனையிலிருந்து உருவான 250க்கும் மேற்பட்ட கழிவுப் பொருட்களின் பாகங்களை அமெரிக்க ராணுவம் ஆராய்ந்து வருவதாக பென்டகனின் செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார். இதனிடையே இந்தியாவின் இந்த சோதனையால் சர்வதேச விண்வெளி ஆய்வகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளியில் ஆயுத தாக்குதல் இல்லாமல் தடுப்பது என்ற இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை தொடர்ந்து நீடிக்கும் என உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அண்மையில் விண்வெளியில் வலம் வரும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியிருப்பது எந்தவொரு குறிப்பிட்ட நாட்டிற்கும் எதிரானது அல்ல என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த ஏவுகணையை உருவாக்கியுள்ள 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் அது எந்தவொரு நாட்டிற்கும் எதிரானது அல்ல என இந்திய அரசு நிர்வாகம் அறிவித்திருப்பதாகவும் இந்தியாவின் தற்போதைய வெளியுறவுக் கொள்கை தொடரும் என உறுதியளிக்கப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யாவின் அறிக்கை தெரிவிக்கிறது. ஆயுத தடுப்பு நிலைப்பாட்டில் இந்தியாவும் ரஷ்யாவும் தொடர்ந்து நல்லுறவுகளை கடைபிடித்து வருவதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதம் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் அதற்கான நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு பல துறைகளின் பங்களிப்போடு கூடிய பயங்கரவாத கண்காணிப்பு குழுவை அமைத்துள்ளது. இதற்கான உத்தரவின்படி ஜம்மு காஷ்மீர் மாநில காவல்துறை, உளவுத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, தேசிய உளவு முகமை மற்றும் வருமான வரித்துறை ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இக்குழுவில் இடம்பெறுவார்கள். இந்த குழு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக உள்ள ஆசிரியர்கள் உட்பட அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் கொண்டதாக இருக்கும். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் கூடுதல் தலைமை இயக்குநர் தலைமையில் செயல்படும் இந்த குழு வாரம் ஒருமுறை சந்தித்து தனது செயல்பாடுகள் பற்றிய அறிக்கையை சமர்ப்பிக்கும். பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக உறுதியான மற்றும் அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை அந்நாடு எடுக்க வேண்டும் என்று இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. வாஷிங்டனில் நடைபெற்ற அமெரிக்கா இந்தியா தீவிரவாத எதிர்ப்பு கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற இரு நாடுகளின் அதிகாரிகளும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினர். சர்வதேச அளவில் பயங்கரவாத அமைப்புகளால் பல்வேறு நாடுகளுக்கு உள்ள அச்சுறுத்தல்கள் மற்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களால் உருவாகும் பாதிப்புகள் குறித்து இந்த குழுவில் விவாதிக்கப்பட்டது. பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இனி வருவது தேர்தல் செய்திகள். விண்வெளியில் வலம் வரும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை சோதனை திட்டமான மிஷன் சக்தி திட்டம் வெற்றியடைந்தது குறித்த பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பு தேர்தல் நடத்தை விதிமீறல் அல்ல என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை பிரதமர் எந்த வகையிலும் மீறவில்லை என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கொண்ட குழு புதுதில்லியில் நேற்று கூடி இந்த முடிவை அறிவித்தது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் அடுத்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் பிரதமரின் அறிவிப்பு விதிமீறல் என பரவலான விமர்சனங்கள் எழுந்தன. இதையடுத்து தேர்தல் ஆணையத்தின் குழு அது குறித்து ஆலோசனை நடத்தி பிரதமரின் அறிவிப்பில் விதிமீறல் ஏதும் நடைபெறவில்லை என்றும் அதிகாரப்பூர்வ ஊடகத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூற இயலாது என்றும் தெரிவித்துள்ளது. மிஷன் சக்தி குறித்த பிரதமரின் உரை நேரலை அல்ல என்றும் செய்தி என்ற அடிப்படையிலேயே அந்த அறிவிப்பு ஒளிபரப்பு செய்யப்பட்டது என்றும் தூர்தர்ஷன், அகில இந்திய வானொலி உயரதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளதால் அரசு ஊடகத்தை தவறாக பயன்படுத்துதல் தொடர்பான விதிகள் இதில் பொருந்தாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் வாக்கு சேகரிக்கும் வகையில் பிரதமரின் உரை அமையவில்லை, விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவே இருந்தது என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நாட்டை தலைமையேற்றுச் செல்ல இருப்பது யார் என்பதன் அடிப்படையிலேயே மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதாக பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா கூறியுள்ளார். குஜராத்தின் காந்திநகர் தொகுதியில் இருந்து போட்டியிடும் பிஜேபி தலைவர் அமித்ஷா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் தாம் பயணம் மேற்கொண்டபோது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையை மக்கள் விரும்புவதை காண முடிந்தது என்று கூறினார். தற்போதைய தேர்தல் மற்ற உள்ளூர் பிரச்சினையை அடிப்படையாக கொண்டது அல்ல என்றும், நாட்டின் தலைமையை முடிவு செய்வதற்காகவே தேர்தல் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். கட்சியின் மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி, மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி உள்ளிட்டோர் போட்டியிட்ட காந்திநகர் தொகுதியில் தாம் போட்டியிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பேரணியில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, ஷிரோமணி அகாலிதள் தலைவர் பிரகாஷ் சிங் பாதல், லோக் ஜன்சக்தி தலைவர் ராம்விலாஸ் பஸ்வான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிந்ததில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பங்களிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டால், புல்வாமா தாக்குதலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பாலகோட் துல்லிய தாக்குதலில் பிரதமர் நரேந்திர மோடியின் பங்களிப்பை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். இதுகுறித்து அகமதாபாத்தில் பேசிய ராஜ்நாத் சிங், பாகிஸ்தானிடமிருந்து தனி நாடாக பங்களாதேஷை பிரித்தளித்ததில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி நமது ராணுவத்தை சிறப்பாக பயன்படுத்தியதாக நாடாளுமன்றத்தில் பிஜேபி மூத்த தலைவர் அடல் பிகாரி வாஜ்பேயி அவரை பாராட்டினார். இதேபோல புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் 40 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் இதற்கு பதிலடியாக பாலகோட் வான்வெளி தாக்குதலை வெற்றிகரமாக முடித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பாராட்டப்படுகிறார் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் தற்போதுள்ள நிதி ஆயோக் அமைப்பு கலைக்கப்பட்டு திட்ட கமிஷன் உருவாக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக டுவிட்டர் செய்தியில் அவர், நிதி ஆயோக் அமைப்பை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் கலைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். பிரபல பொருளாதார நிபுணர்கள் மற்றும் வல்லுநர்களை உள்ளடக்கிய 100 பேருக்கும் குறைவான ஊழியர்களுடன் திட்ட கமிஷன் ஏற்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் அரசால் கடந்த 1950ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட திட்ட கமிஷன் மோடி அரசால் நிதி ஆயோக் என மாற்றப்பட்டது. முன்னதாக புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களின் குரலை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் அறிக்கை தனிநபரின் கருத்தாக இருக்காது என்று கூறிய அவர், புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கம், விவசாயிகளின் துயரத்திற்கு தீர்வு காணுதல், கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். வர்த்தகத்துறை வரி என்ற அரக்கனிடமிருந்து மீட்பதாகவும், சிறு மற்றும் நடுத்தர வணிகர்களுக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். ஹரியானா மாநிலம் யமுனா நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் நலன் மேம்பட பாடுபடும் என்றார். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் குறைந்தபட்ச வருமான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், விவசாயிகள் நலன், ஏழைகள் நலன் ஆகியவை மேம்படுவதற்கு பாடுபடும் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தீர்ப்பு 2019. அஇஅதிமுக அரசு பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளதாகவும், அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகம் குடிசை பகுதி இல்லாத மாநிலமாக மாறும் என்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். தருமபுரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிடச் செய்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்று கூறினார். காவிரி பிரச்சினையில் திமுக அரசு முறையாக செயல்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 20 கிலோ அரிசி வழங்கி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஜல்லிக்கட்டு உரிமையை பெற்றுத் தந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 617 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக ஆட்சிதான் என்று அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். ராமநாதபுரத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்த மாவட்டத்திற்கு கருணாநிதி தலைமையிலான அரசு நிறைவேற்றிய பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துக் கூறினார். திமுக தேர்தல் அறிக்கையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் கடலோர பகுதிகளிலும் நெருக்கடி மேலாண்மை மையங்கள் உருவாக்கப்படும், மீனவர்களுக்கு என தனி அமைச்சரவை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பன உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கட்சி திமுக என்று மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். வாகன சோதனை என்ற பெயரில் தேர்தல் அதிகாரிகள் நடத்தும் சோதனையினால் பொதுமக்களும் வியாபாரிகளும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மதச்சார்பின்மையையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் காக்கும் வகையில் அரசு அமைய வேண்டும் என்றார். தற்போதைய பிஜேபி அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். நிலையான மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையிலான அரசு அமைவதற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வாகன சோதனைகளால் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 73 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே தேர்தல் தொடர்பான சோதனைகளின் போது தமிழகத்தில்தான் அதிக அளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உத்தரப்பிரதேசில் 15 கோடி ரூபாயும் மேற்கு வங்கத்தில் 11 கோடி ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் சி விஜில் மொபைல் செயலி மூலம் 1251 புகார்கள் வந்துள்ளன. இவற்றில் 446 புகார்கள் சரியானவை என்று கண்டறியப்பட்டு அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியான தகவல் இல்லாததால் 414 புகார்கள் கைவிடப்பட்டுள்ளன. 31 புகார்கள் தற்போது நிலுவையில் உள்ளன. இனி சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். வேலூர் காட்பாடியில் உள்ள திமுக மூத்த தலைவர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்திய அதிகாரிகள் 2 பைகளில் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துரைமுருகனிடம் கணக்கில் வராத பணம் இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து அவரது வீட்டில் வருமான வரித்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் இன்று அதிகாலை சோதனை நடத்தினர். துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் பள்ளியிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சோதனையில் அதிகாரிகள் 2 பைகளில் ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெல்லை மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன ஆய்வில் 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட நெல்லை டவுன் காட்சி மண்டபத்தில் இன்று காலை வாகன தணிக்கையில் ஈடுபட்ட அதிகாரிகள் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 9,90,000 பணத்தை தனியார் பீடி நிறுவன ஊழியர்களிடம் இருந்து பறிமுதல் செய்தனர். இதேபோல் மேலச்செவல் பகுதியிலும் உரிய ஆவணங்கள் இன்றி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 10,16,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேர்தலையொட்டி பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பரிமாற்றத்தை தடுக்கும் வகையில் 33 பறக்கும் படையினர் செயல்பட்டு வருகின்றனர். இதேபோல் சேலத்தில் 57,50,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சேலம் கொண்டலாம்பட்டி அருகே விழுப்புரத்திலிருந்து தர்மபுரி சென்று கொண்டிருந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அந்த காரில் இருந்த அரசு ஒப்பந்த பணியாளர் தனது இடுப்பில் சுற்றி மறைத்து வைத்திருந்த 57,50,000 ரூபாயை அதிகாரிகள் கண்டறிந்து பணத்தை பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை மாநகராட்சி ஆணையரிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். மும்பையில் வருவாய் புலனாய்வு துறையினர் நடத்திய சோதனையில் சுமார் 75 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து தங்கம் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து டோங்கிரி பகுதியில் வருவாய் புலனாய்வு துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு காரிலிருந்து 30 கிலோ தங்கமும் மற்றொரு காரிலிருந்து 45 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. கார் ஓட்டுநர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே இன்று துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள தனிகவா பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே இன்று காலை முதல் தொடர் துப்பாக்கிச்சூடு ஏற்பட்டதாகவும் அது தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக இரு வெவ்வேறு இடங்களில் நேற்று நடைபெற்ற பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளின் போது 4 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலாக் கழகம் ரயில்களில் தேநீர் விநியோக கோப்பையில் இடம்பெற்றிருந்த மைன் பி சவுகிதார் என்ற வாசகத்தை நீக்கியுள்ளது. இந்த வாசகம் தொடர்பாக எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ரயில்வே நிர்வாகம் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளது. முன் அனுமதியின்றி ஒப்பந்ததாரர் அந்த வாசகங்களை அச்சிட்டதாகவும் அது தற்போது நீக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஒப்பந்ததாரருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே துறையினர் கூறியுள்ளனர். தமிழகத்தின் அனைத்து வருமான வரித்துறை அலுவலகங்களும் இன்றும் நாளையும் வழக்கம் போல் இயங்கும் என முதன்மை தலைமை வருமான வரி கூடுதல் ஆணையர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் 2018-19 நிதியாண்டுக்கான தாமதிக்கப்பட்ட மற்றும் திருத்தப்பட்ட வருமான வரி படிவங்களை நாளைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வருமான வரி செலுத்துவோரின் வசதிக்காக இன்றும் நாளையும் வருமான வரி அலுவலகங்கள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் இந்த சேவையை வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வோர் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் ஆழித்தேரோட்ட திருவிழா தொடங்கியது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள தேரோட்டத்தின் துவக்கமாக 350 டன் எடையுடன் 96 அடி உயரம் கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆழித்தேரில் தியாகராஜர் எழுந்தருள பூஜைகள் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் மற்ற 4 தேர்களிலும் எழுந்தருளி உள்ள விநாயகர், வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர், கமலாம்பாள், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. அடுத்து வருவது உலக செய்திகள். சீனாவின் ஷாங்டாங் மாகாணத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் எரிவாயு கசிவினால் ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவத்தை அடுத்து இந்த தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். திரவ எரிவாயு தொட்டியில் ஏற்பட்ட கசிவின் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தை அடுத்து தொழிற்சாலைகளில் ஏற்படும் வெடிப்புகளை தடுக்கும் நோக்கத்தோடு சீனாவில் உள்ள அனைத்து ரசாயன தொழிற்சாலைகளை ஆய்வு செய்ய சீன அரசு உத்தரவிட்டுள்ளது. சீனா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சீன தலைநகர் பெய்ஜிங்கில் மீண்டும் தொடங்கியது. சீன நாட்டின் துணைத் தலைவர் லியூ ஹி, அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளான ராபர்ட் லைட்ஐசர், ஸ்டீவன் நியூச்சின் உடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடங்கி வைத்த இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க பொருட்களை சீன சந்தையில் அதிக அளவில் விற்கவும், அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாப்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு அதிகாரிகளும் பல சுற்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். சமூக ஊடகங்களில் வன்முறை சார்ந்த பதிவுகள் உடனே அகற்றப்படுவதற்கு வழிவகுக்கும் புதிய சட்டம் ஆஸ்திரேலியாவில் நிறைவேற்றப்படவிருக்கிறது. இதுபோன்ற பதிவுகள் உடனே அகற்றப்படவில்லை எனில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் நிர்வாகிகளுக்கு 3 வருட கால சிறைவாசமும் அந்நிறுவனங்களின் விற்று முதலில் 10% அபராதமாக விதிக்கப்படுவதற்கு புதிய சட்டம் வழிவகுக்கும். நியூசிலாந்தில் இம்மாதம் 15ஆம் தேதியன்று 50 உயிர்களை பலிகொண்ட பயங்கரவாத தாக்குதல் சமூக ஊடகத்தில் நேர்முகமாக பதிவு செய்யப்பட்டதை அடுத்து ஆஸ்திரேலிய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் சம்பந்தப்பட்ட பதிவு போதிய விரைவில் அகற்றப்பட்டதா என்பது குறித்து நடுவர்கள் முடிவு செய்வார்கள். இந்த மசோதா அடுத்த மாதம் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மலேசியாவின் இப்போ நகரில் நடைபெற்று வரும் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது.
முன்னதாக நேற்று நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் இந்திய அணி போலந்து அணியை 10-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. தொடக்கம் முதல் இறுதி வரை ஆட்டம் இந்திய வீரர்களின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. கேப்டன் மன்தீப் சிங், வருண்குமார் ஆகியோர் தலா 2 கோல்களையும், விவேக் பிரசாத், சுமித் குமார், சிம்ரன்ஜித் கவுர், நீலகண்ட சர்மா, சுரேந்தர் குமார், அமித் ரோஹிதாஸ் தலா 1 கோலையும் அடித்தனர். முதல் பாதி ஆட்ட முடிவில் இந்தியா 6-0 என முன்னிலை பெற்றிருந்தது. மன்தீப் சிங் இந்த தொடரில் இதுவரை மொத்தம் 7 கோல்களை அடித்துள்ளார். இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 4 தினங்களுக்கு வறண்ட வானிலையே நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், திண்டுக்கல் மற்றும் மதுரையில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை காலை நேரத்தில் ஒரு சில இடங்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், பகல் நேரத்தில் வானம் தெளிவாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சமவெளி பகுதிகளில் கரூர், பரமத்தி, மதுரை, சேலம், திருத்தணி ஆகிய இடங்களில் அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாகவும், வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. ஆண்டுதோறும் வாஷிங்டனில் நடைபெறும் தேசிய செரி பூக்கள் திருவிழாவை காண சுற்றுலா பயணிகள் பலர் வந்த வண்ணம் உள்ளனர். யோஷினா செடிமரங்கள் முழுவதுமாக பூத்து குலுங்க இன்னும் சில நாட்கள் இருப்பினும் டைட்டில் பேசினில் இந்த மரங்கள் ரோஸ் மற்றும் வெள்ளை மலர்களால் பூத்து குலுங்குகின்றன. 1912ஆம் ஆண்டு டோக்கியோ மேயர் 3000 செரி மரங்களை பரிசாக அளித்ததை குறிக்கும் வண்ணம் இந்த விழா நடைபெறுகிறது. கத்தாரில் உள்ள பாலைவன ரோஜா அருங்காட்சியகம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. தோஹா நகரில் 52,000 சதுர மீட்டர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான அமைந்துள்ள இந்த தேசிய அருங்காட்சியகம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு 27ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் உள் அரங்குகளில் டிஜிட்டல் ஒளித்திரைகள் மூலம் கடல்வாழ் உயிரினங்கள், விலங்குகளின் படிமங்கள் மற்றும் நிலவின் பின்னணியில் மின்னும் விண்மீன்கள் போன்ற காட்சிகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. அரங்கினுள் அரிய விலங்குகளின் படிமங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அதன் பின்னணியில் ஆழ்கடலில் அமைந்துள்ள உயிரினங்களின் உயிர்ப்பை காட்டும் வகையில் பெரிய ஒளித்திரைகள் மூலம் வீடியோ படங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கண்டு ரசிக்கும் வகையில் இதன் அழகு இருப்பதாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களில் அதிக வளர்ச்சி திட்டங்களை தமது தலைமையிலான அரசுதான் செயல்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. இருபத்தோராம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ள மகாத்மா காந்தியின் கொள்கைகள் ஏற்றவையாக உள்ளன. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு நிதி அளிப்பது மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுக்க பல்துறை கண்காணிப்பு குழு அமைப்பு. வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. வன்முறை பதிவுகளை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை தவிர்க்காவிட்டால் வலைதள நிர்வாகிகள் மீது நடவடிக்கை. ஆஸ்திரேலியாவில் புதிய சட்டம்.
சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா தென்கொரியா மோதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.